இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பொறுப்பிலிருந்து எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும். ஏன்னா இந்த ரெண்டு அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு. அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒன்னும் சரி வராது. ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? முக்கிய அரசியல் புள்ளிகள், ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய புள்ளிகள். அதனால் சிபிஐ என்கொயரி வேணும். இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு, திமுக ஆட்சி. 1971 மதுவை மறந்து இருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள். சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் துடைப்பு தான். சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு 10 பேர் அதுல இருக்கிற காய்ச்சினவங்க வித்தவங்களை கைது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும், என்ன செய்ய போறாங்க? ஒன்னும் செய்ய போறது கிடையாது. இது வெறும் கண் துடைப்பு தான். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பொறுப்பிலிருந்து எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும். ஏன்னா இந்த ரெண்டு அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு. அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும். இது ஏதோ திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது. அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன், பேர் உதயசூரியன், 5 முறை எம்எல்ஏ. அவருடைய ஆதரவால தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், காவல்துறைக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். நானும் இங்க தேர்தல் பிரச்சாரம் பல முறை வந்திருக்கிறேன். சங்கராபுரம் தொகுதியில் அங்க மலை இருக்கு, கல்வராயன் மலை. அந்த மலையில 30,000 வாக்குகள். அந்த 30,000 வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க. காரணம் அங்க காய்ச்சற கள்ளச்சாராயத்துக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் ஆதரவு. யாராவது அங்க காவல்துறையில மாட்டினாங்கன்னா உடனே இவர் போன் பண்ணி அவங்களை விடுவிப்பார். ஒருத்தர் காசுறவங்கள விடுவிப்பாரு, இன்னொருத்தவங்களை வந்து விற்கிறவங்களை விடுவிப்பார். ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், இவருடைய அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது. இவர் தான் அங்க பொறுப்பு இல்லாத ஒரு அமைச்சர். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள், எல்லாருக்கும் தெரியுது, ஊடகம் உங்களுக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. இவங்க சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் காலையில வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாராம், அவரை பார்த்து வணக்கம் வச்சுட்டு தான் போனோமா. இவர் யாருன்னா ஏவா வேலுவோட அனுதாபி. ஏவா வேலு பொறுப்பு அமைச்சர், இந்த அமைச்சர். அப்ப என்ன நடக்குதுங்க? ஆட்சியா நடக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் 50 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. இன்னும் என் கணக்கு இன்னும் ஒரு 20-25 பேர் போன்னு தோணுது எனக்கு. ஒரு மருத்துவர் நான் சொல்றேன். கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்துல அப்ப ஆன்டிடோட் கேட்டேன். சொல்லாது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு, இந்தியாவிலே இல்ல. இந்தியாவிலேயே இறக்குமதி பண்றது ஏன்? உயிர்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இது அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம். திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். கடுமையா கண்டிக்கிறோம். முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும், அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள். 4 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேல எஃப்ஐஆர் போடுங்க, கலெக்டர் மேல எஃப்ஐஆர் போடுங்க. ஒரு முறை போட்டு பாருங்க, அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் விற்க முடியாது யாராலும். அந்த பயம் கொண்டு வரணும். யாருக்குமே பயம் இல்லையே. எஸ்பி மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க? கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இந்த கலெக்டர் சொன்னதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர் ஒழுங்கா உண்மையா சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில 5 பேர் வந்திருக்கிறாங்க, மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. ஏன்னா இந்த மெத்தனால் பாய்சனிங் இது. இவங்க குடிக்கிறது எத்தனால், ஆனா இது மெத்தனால். இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது 1 வாரம் ஆகும். ஆன்டிடோட் கொடுத்தான்னா 10 மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும்.
ஆனா இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே. எத்தனை நாள் கொடுத்திருக்காங்க அது வேற. அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது, பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தெரியுது. அதனால இத சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒன்னும் சரி வராது. ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? முக்கிய அரசியல் புள்ளிகள், ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய புள்ளிகள். அதனால் சிபிஐ என்கொயரி வேணும். நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு, திமுக ஆட்சி. 1971 மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள். ஏன்னா நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க, 3 தலைமுறையை குடிகாரன் ஆக்கிட்டீங்க. டாஸ்மாக் கடையை திறந்து அவன் போய் அங்க போய் 150 ரூபாய்க்கு வாங்க முடியாம இங்க 50 ரூபாய்க்கு கள்ள சந்தையில வாங்குறான். அவனை குடிச்சுதான் ஆகணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான். உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்க? இது நான் கள்ளச்சாராயத்தை மட்டும் நான் சொல்லல, அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான். இது நான் கள்ளச்சாராயம் அது ஒரு அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான். இது உடனடியா சாகடிக்கும், அது 1 வருஷத்துல சாகடிக்கும். அதான் வித்தியாசம். இதுல இப்ப 50 பேர் இறந்திருக்கிறாங்க. அரசு விற்கிற சாராயத்துல ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் பேர் இறந்துட்டு தான் வராங்க. வருமானம் அரசுக்கு என்ன வருமானம் வேணும்? இன்னைக்கு 45,000 கோடி டாஸ்மாக் விற்பனை, அடுத்த ஆண்டு 50,000 கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க. வெட்கக்கேடு இதெல்லாம். அதுக்கு அடுத்த ஆண்டு 55,000 கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? குடிக்கிறதுக்கு. ஏன் விவசாயத்துக்கு வைங்க, இலக்கு வைங்க, கல்விக்கு வைங்க, படிப்புக்கு வைங்க. இந்த 2 மாவட்டம், கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம், கடைசியில் இருக்க மாவட்டம். நான் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவும் சரி நாங்களும் என்ன சொல்றோம், கல்வியில 10வது 12வது பாத்தீங்கன்னா கடைசி 2-3 மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம். டாஸ்மார்க்ல நம்பர் 1 விழுப்புரம் மாவட்டமும் கள்ளக்குறிச்சி மாவட்டமும். பர் கேபிட்டா இன்கம் கடைசியில் இருக்கு. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டம். இதுக்கு தொழிற்சாலை எல்லாம் அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. தேர்தல் வந்ததுன்னா காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் இவங்களோட வேலை. சந்தி சிரிக்குது. இப்போ தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வெட்கக்கேடு. அதனால இத மூடி மறைக்க அரசு பார்த்துருக்காங்க. பார்த்தா கள்ளச்சாராயம் ஒரு கிராமத்துல விற்கிறாங்க. எங்க விற்கிறாங்க? அங்க இருக்கிற கோர்ட் பக்கத்திலேயே, காவல் நிலையம் பக்கத்துல வித்திருக்கிறாங்க. ஆனா எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க? சுடுகாட்டுல வித்திருக்கிறாங்க போட்டிருக்காங்க. அப்ப இதுவே மிஸ்லீடிங் தானே? அப்ப உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடக்குமா? உங்களுக்கு கோர்ட் பக்கத்திலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்துல கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாங்க, இப்ப விஷச்சாராயத்தை. ஆனா இது சுடுகாட்டுல வித்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு தெருவுல குடிச்ச 23 பேர் இறந்த 23 பேர் அந்த தெருவை சார்ந்தவங்க. ஒரே தெருவுல இது 2-3 ஊர்ல குடிச்சிருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் நேற்று சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லியிருக்கிறாரு. குறைந்தது இந்த 2 அமைச்சர்களை பதவி விலக்கணும். முத்துசாமி பொறுப்பு அமைச்சர், ஏவாவேலு இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர். அந்த துறை அமைச்சர் முத்துசாமி, இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு. ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை நகரத்துல சட்ட ஒழுங்கு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அவ்வளவு நடக்குது திருவண்ணாமலை நகரத்துல. ஆனா அதை பத்தி கவலை இல்லை அவருக்கு. அவர் தானே பெரிய பயங்கர நிர்வாகி. அதுக்கு 2 துறை, பிடபிள்யூடியும் ஹைவேஸும். வேற யாருக்கும் தகுதி இல்லை அவங்க அதுல அரசுல. இப்ப இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிடுவாங்களா? வணிகர்கள் இவங்க, வியாபாரிகள் இவங்க, நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது. இது போன்ற 2-3 வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. அவங்களை வச்சுதான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார். அப்படிதான் இப்படிதான் சம்பவங்கள் வரும். அதனால எங்களுக்கு வேண்டியது 1, சிபிஐ விசாரணை வேணும். 2, இந்த 2 அமைச்சர்களையும் பதவி விலக்கணும், பதவி நீக்கம் செய்யணும்.
அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மீது முழு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். யார் இவங்களுக்கு உடந்தை, யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் யார் யார் காப்பாத்தி இருக்கிறாங்க, எல்லாமே வெளியில வரணும். அதுல அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணும். நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அடுத்தது இது போன்ற சம்பவம் நடக்காது. கள்ள சாராயம் காட்ட மாட்டாங்க, கஞ்சாவும் விற்க மாட்டாங்க. இன்னொன்னு, எல்லாத்துக்கும் மேல எங்களோட நோக்கம் என்ன, தமிழக அரசு பூரண மது விலக்கை உடனடியாக கொண்டு வாங்க. இதுதானே எல்லாத்துக்கும் காரணம். இதுதானே அடிமட்ட காரணம். இதுதானே எங்களுடைய 45 ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி எத்தனை வழக்குகள் போட்டோம். உச்சநீதிமன்றம் போயிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை எல்லாம் மூடணும்னு சொல்லி இந்தியாவில் 90,000 மது கடைகளை மூடணும். தமிழ்நாட்டில் 3,322 கடைகளை மூடணும். இப்ப அதுவெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. பேருக்கு தேர்தல் நேரத்தில் இதே முதலமைச்சர் சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலில் சொன்னார், என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு அதை மறந்துட்டீங்களா? அது திமுகனா அப்படிதான். நாங்க ஒண்ணு சொல்லுவோம், அதை செய்ய மாட்டோம். அதான் அவங்களுடைய கொள்கை. சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால இது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இது சம்பந்தமாக இன்னும் 1-2 நாட்களில் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதை நாங்கள் அறிவிக்கிறோம். எங்க செய்ய போறோம், எங்க அறிவிக்க போறோம் நாங்க. ஏன்னா இது ஏதோ இந்த ஒரு சம்பவம் கிடையாது, தொடர்ச்சியான பிரச்சனை. இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேசுறீங்க. சமூக நீதினா நீங்க மது விலக்கை அமல்படுத்துங்க, அதுதான் சமூக நீதியினுடைய முதல் பிரச்சனை, அதுதான் தீர்வு. எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிக்கிட்டு, எல்லாரையும் ஏழை ஆக்கிக்கிட்டு, நீங்க மட்டும் இங்க இருக்கிற 2-3 வியாபாரிகளை வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க.